guys, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் இன்றைக்கி இங்கே ஜிபிக்கு வந்தேன் டாக்டரை பார்க்கணுன்ட்டு. ஜஸ்ட் என்னுடைய 6 சர்டிஃபிகேட்டை ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ சர்ஜரி பண்ணிவிட்டு 6 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. திரும்பியும் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு சிக் நோட்டீஸ் திரும்பியும் கண்டினியூ பண்ணணும். இன்னொரு அனதர் 3-4 வீக்ஸுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு திரும்பி 6 சர்டிஃபிகேட் வந்துட்டு இங்கேருந்து நம்ம டாக்டர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். அதுக்காக தான் இங்கே வந்தேன். அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு கப்புள் ஆஃப் டேஸ் கழிச்சு வர சொல்லியிருக்கிறாங்க. ரெடி பண்ணி வைக்கிறோம். டாக்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் கிளம்பி வந்தேன். 3 நாளைக்கு அப்புறம் வண்டி ஓட்டுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. தனியாக வீட்டில் ஒய்ஃப் திட்டிகிட்டே இருந்தாங்க, தனியாக போகாதீங்க, வண்டி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலேருந்து பக்கம்ன்றதுனால நானே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா பையனாச்சும் கூட வருவாப்புல, நான் வரேன் டாடி நீங்கள் வண்டி ஓட்டாதீங்கன்ட்டு. ஸோ சொல்லலாம் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம டாக்டர் வந்து அந்த ஜிபின்றது ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஜிபி அதான் சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து திரும்பி கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகணும். அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாங்களா? ஓகே, கிளம்புவோம். அப்படியே போகும்போது ஃப்ரண்ட்லலாம் பார்த்துட்டு போவோம். இந்த வீடியோ நான் போடுறது வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி 99 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 100வது வீடியோ. ஸோ கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். பட் அதுக்குள்ளார நம்ம இங்கே ஜிபிக்கு வர வேண்டியதாகிடுச்சு. சரி, இந்த வீடியோவில் இதையும் சேர்த்துக்கலாம், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. என்னடா வண்டி எப்படின்னு தெரியுதா? நம்ம வந்துட்டு 100வது வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக போட்டோன்னு பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், அந்த ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருக்கிறேன். பட் 100வது வீடியோ கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதனால் சிறப்பாக போட்டுருவோம். இதெல்லாம் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில். இங்கே ஒரு சின்ன ரைட் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, பிரைமரி ஸ்கூல். ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு யூனிவர்சிட்டி. இது இங்கே CU யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு, கோவென்ட்ரி யூனிவர்சிட்டி. இது ஒரு நல்ல பெரிய யூனிவர்சிட்டி தான் அது. பெரிய ஒரு ரவுண்ட் போட்டு இதை நம்ம கிராஸ் பண்ணி போகணும். ஃபயர் சர்வீஸ் இது இருக்குது. ரைட்டில் டெகனம் பிஸ்னஸ் சென்டர். அது
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் போட்டாச்சு, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டாச்சு. ஏன்னா 2 பக்கமும் பெரிய பெரிய வண்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருந்தது. பட் ஓகே, நம்ம என்ன டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, மேனேஜ் பண்ணி போட்டாச்சு பார்க்கிங். ஓகே கைஸ், பார்ப்போம். அடுத்து நம்ம வீட்டில் போயிட்டு பிளான் பண்ணுவோம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டுருவோம் வீடியோ. இன்னைக்கு ஈவினிங்குள்ள சூப்பரான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே, பாய் கைஸ். பண்ணுறன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்துடலாங்களா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு, நல்லா ஃபுல் போலாக ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் டைட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம மற்ற இதெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இதை வந்துட்டு இப்போ நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ளார அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்ன்ஃப்ளக்ஸை வந்துட்டு கொஞ்சம் லேசாக மிக்சியில் போட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டாச்சு, இதை லேசாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி தான் எடுத்துருக்குறேன். இதை வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் போட்டு இது பண்ணக்கூடாது, ரொம்ப போட்டால் பவுடர் ஆகிடும். ஸோ இதை பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா பவுடரில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான், நல்லா க்ரஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம இனி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ முட்டை வேணான்றவங்க வந்துட்டு
மைதா செல்ஃப் ரைசிங் ஃப்ளோரை வந்துட்டு நல்லா திக்காக கரைக்கணும். தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம்ஸை முக்கி எடுக்கும்போது ஐஸ்கிரீம்ஸ் குயிக்காக மெல்ட் ஆகிடும். அதனால் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். ஸோ முட்டை வேணான்றவங்களுக்காக தான் நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நான் ஐஸ்கிரீம்ஸை வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எக்கில் டிப் பண்ணி தென் அந்த கார்ன்ஃப்ளக்ஸில் வந்துட்டு கோட்டிங் கொடுத்து திரும்பியும் ஒரு 20 minutes வந்துட்டு ஃப்ரீசரில் போட போகிறோம். இதுதான் இதோடைய ப்ராசஸ். ஏன்னா ஃப்ரீசரில் திரும்பி ஏன் போட போகிறோன்னா ஐஸ்கிரீம் இன்னும் கல் மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மெல்ட் ஆகாது. அதுக்காக தான் மெயினாக. இப்போ நம்ம பார்த்துடலாங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா கல் மாதிரி ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, நல்லா கல் மாதிரி ஆயிட்டு இருக்குது. இப்போ இதை வந்துட்டு எக்கில் முக்கிட்டு திரும்பவும் இதை நான் வந்துட்டு அந்த செல்ஃப் ரைசிங்கில் முக்கி திரும்பி எக்கில் போட்டு அடுத்த ஒரு கோட்டிங். செல்ஃப் ரைசிங் again cornflakes, again ஒரு கோட்டிங் எக், again cornflakes. இதை திரும்பியும் கீழே வச்சு ஃப்ரீசரில் போட்டுருவாங்க. திரும்பியும் இதுவும் அதே ப்ராசஸ் தான். நல்லா இது பண்ணியாச்சு. ஃப்ரீசரில் வச்சிடுறேன். இன்னைக்கு சிஎஸ்கேவோட மேட்ச் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே இன்னைக்கு வ்ளாக் எடுக்கிறது அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனால் தலை தோனியோட பேட்டிங் சான்ஸே இல்லைங்க. 28 runs 9 balls கொண்டு கட்டினாரு. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டு இருந்து இப்போ விக்கெட் கூட உள்ள ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்கிறாங்க. நானும் சிஎஸ்கே மேட்சுக்காக மஞ்சள் கலரில் டிஷர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துட்டேன். மேட்ச்சு ஒரு ஆர்வத்தோட போகிற போக பார்த்தா சிஎஸ்கே எப்படின்னு தெரியலையே. ஆனால் நமக்குன்றது ஒரு வெறித்தனம் இருக்குதுங்களா. அந்த வெறித்தனத்தோட பவுலிங் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் போக போக எப்படின்னு சொல்லிட்டு. எஸ் கைஸ், கொஞ்சம் அப்செட். என்னென்னா சிஎஸ்கே தோத்துருச்சு. மேட்ச் பார்க்கறதுக்காகவே தான் பாருங்கள், சட்டையை கூட மஞ்சள் கலரில் மாற்றிட்டு வந்து மேட்ச் பார்க்கறதுக்காக உட்காந்துட்டேன். ஓகே, ஆல் இன் த கேம், அவ்வளோதான். இனி 23rd ஒரு மேட்ச் இருக்குது. அதை கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரைட் ஐஸ்கிரீமை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான வேலையை நம்ம பார்ப்போம், ரெடி பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயில் ரெடி ஆகிடுச்சு.
ஆயில் வந்துட்டு ஒரு 180 ஒரு 190 டிகிரி டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா தான் ஐஸ்கிரீமை போட்டோன்னையே நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே வெளியே எடுத்துட்டு இது பண்ண முடியும். ஆயில் ஹீட் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் இதெல்லாமே உள்ளாரையே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப இதாக ஆனதுக்கப்புறம் குழகுலன்னு ஆகிடும். ஆயில் ஹீட்டாக இருக்கணும். ஹீட் ஆனோடனே ஐஸ்கிரீமை போட்டு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாங்களா? ரெடியாக இருக்குது. வாங்க பாருங்கள், ரெடியாக இருக்குது. போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சரி, ஐஸ்கிரீம் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா மூழ்கிடணும். அவ்வளோ ஆயில் வேணும். ஒரு பக்கம் மூழ்காமல் இருந்துச்சுன்னா மேலே மட்டும் இதாகிருக்கும், உள்ளே மட்டும் ஃப்ரை ஆகிருக்கும், மேல் பக்கம் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு பண்ணுங்கள். நான் இன்னொரு ஐஸ்கிரீமும் போட்டிருக்கலாம், பட் இப்போ இது போட்டோன்னா இன்னும் ஆயில் மேலே ஏறிடும். அதனால தான் இது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை அப்படியே எடுக்கிறோம். பாருங்கள், ஐஸ்கிரீம் எதுவுமே வெளியில் வரல. ஸோ ஃபுல்லாக கோட்டிங் ஆகிருக்குது. ஃபுல்லாக கோட்டிங் ஆனதுனால உங்களுக்கு ஐஸ்கிரீமு வெளியில் லீக் ஆகலை. இப்போ இதை என்ன பண்ணுறோம், அழகாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அப்படியே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. சும்மா இப்போ வீட்டில் நம்ம பண்ணதுனால பிளேட்டிங் வந்துட்டு உங்களுக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டு வேறு எதுவும் இல்லை. இல்லைன்னா நான் வந்துட்டு சூப்பராக கார்னிஷ் பண்ணி அதுக்குள்ள வேஃபர்ஸ் வச்சுருக்கலாம். மேலே வந்துட்டு சாக்லேட் சாஸ் ஊற்றலாம், உங்களுக்கு ஹனி ஊற்றலாம். ஸோ எது வேணாலும் அது யுவர் சாய்ஸ் தான். அது இப்போ நான் ஜஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கிறேன். இது ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு மேலே வந்துட்டு ஒரு ரோஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். ஒன்றும் லேட்டாக உள்ளே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஐஸ்கிரீம். ஸோ கட் பண்ணலாம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃப்ரைட் ஐஸ்கிரீமை கட் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக வந்துருக்குதுங்க. மேலே அப்படியே ஃபுல்லாக கோட்டிங்கு, ஃபுல்லாக ஐஸ்கிரீமு பொறுக்கி மெல்ட் ஆகல. இப்போ அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சோன்னு வைங்க, சும்மா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படியே க்ளோஸ்அப் பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலே உங்களுக்கு பிடிச்ச சாஸை ஊற்றிக்கலாம். சாக்லேட் சாஸ் ஊற்றலாம், ஸ்ட்ராபெரி சாஸ் ஊற்றலாம், ஹனி ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சார்பாக ஃப்ரைட் ஐஸ்கிரீமை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ரைட் ஐஸ்கிரீம்ஸ் சான்ஸே இல்லை. நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா வச்சுட்டு இருக்க அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்துட்டு நல்லா சூடாக கிறிஸ்பியாக இருந்தது. ஐஸ்கிரீமோட அந்த கிறிஸ்பியான கார்ன்ஃப்ளெக்ஸ் அந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது, ஏன்னா நார்மலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்துட்டு சத்தமே வராது, மெல்டட் உள்ள போகவே மெல்ட் ஆகும். ஆனால் இந்த ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வந்துட்டு கிரன்ச்சியாக இருந்தது. சாப்பிடும்போது முறுமுறுன்னு அந்த கார்ன்ஃப்ளெக்ஸோட கிறிஸ்பினஸும்
ஐஸ்கிரீமோடைய அந்த குழு தன்மையும் உள்ள இறங்க செம்மையா இருந்தது, சான்ஸே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி ஃபீல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் அதோடைய டேஸ்ட் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நான் போடுற 100வது வீடியோ இது. நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன், நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி 99 வீடியோஸ் போட்டிருக்கிறேன் இந்த 1 மந்த்ல. ஸோ இந்த 100வது வீடியோ வந்துட்டு சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பண்ணுவோம் அப்படின்றதுனால ஃப்ரைட் ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா இருங்க. நம்ம ஊர்ல வெயில் காலம் அதிகமாயிடுச்சு. ஸோ தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஜூசஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ் நிறைய குடிங்க, இளநீ குடிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா ஹெல்த்தியா இருங்க, சேஃபா இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video. Bye.